ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேமிங் வீடியோ பற்றி தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். ப்ளேபேக் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 10 லைக்ஸ் இல்லைனா ஒரு 2 கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் மல்டிப்ளேயர் இருக்குது. 10 லைக்ஸ் வந்தால் இதோட பார்ட் 2 வரும். இந்த கேம் வந்து ஒரு கேங்ஸ்டர் கேம், செமையாக இருக்குங்க. ஈக்குவலாக என்ன சொல்ல சான் அண்ட்ரஸ் மாதிரி இருக்கும். ஒரு மொபைல் கேம் தான், ஆனால் இதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய இது இருக்குது. நான் இப்போ ஸ்டோரி மோடில் ஆட போகிறேன். ரெடி ஆர் நாட். இதில் கஷ்டமானது கேட்ச் பை ஃபிஷ். கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். இந்த சேலஞ்ச் மோடை பார்த்தீங்களா, ரெடி ஆர் நாட். நான் பிறந்தலேருந்தே ரெடி தான்டா. வாங்க விளாடலாம். இந்த கேமோட குவாலிட்டி செமையாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இந்த மிஷினுக்குள்ளே போவோம். லைட்டாக பக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் நீங்கள் ஆடாமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து என்ன சொல்ல, நம்ம வந்து ஒரு டிரைவர். இந்த மிஷினில் நம்ம எப்படி நம்ம கேங்கில் சேரணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்லா என்னடா அதுக்குள்ளே 3 போலீஸா? அப்படியே என்னடா பண்ணுற வீலிங் என்னென்னமோ பண்ணுறாங்க. இந்த போலீஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாங்க. பாய் போலீஸ். ஓகே, இந்த காரு தாங்க ரொம்ப ஓட்ட கஷ்டமாக இருக்கும். என்னது இன்ஃபர்மேஷனா நம்மளுக்குலாம் தேவைப்படாது. நம்ம தான் ஒரு ப்ரோ காய்ஸ் டிரைவிங்கில். ஆனால் என்ன செய்ய, இவங்களுக்கெல்லாம் நம்ம காமிச்சிட வேண்டியதாக இருக்குது. ஓகே, விளாடும். ப்ரோ தான், லைட்டை டச் விட்டு போச்சு காய்ஸ். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த காரை விட்டு அதுக்குள்ளேயா, சாரி காய்ஸ். இந்த காரை விட்டு இறங்குனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து சேலஞ்ச் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் காய்ஸ் இதில் இருக்க சின்ன விஷயம். ஓகே, நல்லா ஸ்பீடாக போகுது இந்த கார். இந்த கார் வந்து நிறைய இந்த மூவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க காய்ஸ். அந்த மாதிரி தான் ஒரே சம்பவமாக தான் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, வாங்க போவோம். இந்த காரை நான் இடிக்காமல் கொண்டு போவேன், பார்க்குறீங்களா காய்ஸ். இப்போ நான் இடிக்கிறதெல்லாம் சும்மா லாட்டுக்கு தான். நான் ஓட்டினா சும்மா தான், கண்டுக்கிடாதீங்க. எப்படி செம்மையாக போகிறேன்னா இப்படி தான் போவேன். லைட்டாக எங்கேயா அடிச்சிடுவேன். ஆனால் போலீஸ்னு அங்கிட்டு போகுது பார்த்தீங்களா, ஸ்கிட்டு. இதில் வந்து நிறையா இருக்கா. இன்னொன்று விஷயம் சொல்லிக்கலாம்ல, டைமிங் இருக்குது பார்த்தீங்களா. 33 செகண்ட்ஸ், 1.5 செகண்டுக்குள்ளே நம்ம பார்க் பண்ணோம். ஆல்ரெடி 1 மினிட் முடிஞ்சிட்டு. பஸ்ஸு நவுல்றா, நாங்கள் பார்க் பண்ணோம். லேட் ஆகிட்டே பெரும்னு நினைக்கிறேன். எஸ், மிஷின் கம்ப்ளீட்டட். இனிமேல் இந்த கார் தேவைப்படாது. ஓகே, அடுத்து என்னது? ஓ, இதை வந்து என்ன சொல், இப்போ நம்ம ஒரு டிரைவர் ஆகிட்டோம். ஒரு கேங்கில் போகணுன்னா நல்லா கார் ஓட்டணும், நல்லா ஷூட்டிங் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஷூட்டிங் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி அதுவும் நம்ம அப்படி தான் ப்ரோ ஷூட்டர் தான். நம்ம ஒரு ஹிட்மேன் மாதிரி. இதில் வந்து ஷாட்கன் இருக்கும். ஷாட்கன் வச்சு நம்ம எல்லோரையும் சுடணும். எல்லோரையும் இல்லை, இந்த இது இருக்குல்ல, டாய்மாக இருக்குல்ல, சுடணும். எப்படி ஒரு புல்லட் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக சுட்டணும். ஓகே, ஒரு கிரனைடு. இது இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை கிடையாது. இதில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த எல்லோ சர்க்கிள்குள்ளே நீங்கள் பாம்பு போடணும். தப்பாக போட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வெடிக்கலையில் வெடிச்சுது, அது மேலே பள்ளியில். இப்போ பாருங்கள், எஸ், அது வந்து ஃபயர் ஐட்டாக இருந்தது. அந்த மாதிரி தான். ஒரே கல்லில் 2 மாங்காய். எஸ், ஒரே கல்லில் 2 மாங்காய் காய்ஸ். மிஷின் கம்ப்ளீட்டட். யாருடா நம்மளை சுட்டா? என்னாச்சு எனக்கு? இப்போ ஏதோ ரெட்டிஷ் ஆச்சு. இவன் தான் சுட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களுக்கு இன்னொன்று சொல்லுவோம், அந்த ஒயிட் கலர் கார் இருக்குல்ல, செம ஸ்பீடாக போகுங்க, பார்க்குறீங்களா? அதுக்குள்ளே போலீஸ் வச்சுட்டாங்களா? எரிச்சலாக இருக்குது. ஓகே, நம்மளுக்கு அடுத்த இந்த மிஷின் முடிச்சுட்டு அது கிளம்பும். பாய் கார், சாரி. ஓகே, வாங்க விளாடுவோம். அடுத்த மிஷின் நம்மளுக்கு என்னென்னா, பாஸ் வாண்ட் டு டேக் 2 டாக்ஸி. ஓ, நம்ம பாஸ்க்கு வந்து 2 டாக்ஸி தேவைப்படுது. நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போவோம். இல்லை, பீப்புள்ஸாக இருக்காங்களே, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அந்த இருக்குது டாக்ஸி. ஓகே தம்பி, கொஞ்சம் டாக்ஸி தந்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஓகே, வாங்க பார்க் பண்ணுவோம். எனக்கு தெரியும் கராஜில் தான் கொண்டு போய் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். என்னடா எல்லோ பெரிய பள்ளம். நல்ல பிரேக்கு போட்டோம், இல்லைன்னா கார் கவுந்துருக்கும். இந்த கார் லம்போகினி ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஹேய், கேன் யூ கிவ் யுவர் கார் ப்ளீஸ்? அவரே கொடுத்துட்டார்ல. தேங்க்யூ ஃபார் த கார்.
லம்போகினியே ஏடு என்னாச்சு? இதுதான் கைஸ், லம்போகினி ஓட்டினாலே இதுதான் கைஸ் பிரச்சனை. காஸ்ட்லியான கார் பார்த்து வச்சுக்கணும். நம்ம காரை பார்த்து வச்சாலும் உள்ளே இருக்கவங்க சேஃபாக இருக்கணும், அது பிரச்சனை. 3 மிஷின் கம்ப்ளீட் ஆகிட்டு, இன்னும் ஒரு மிஷின் தான். அதை முடித்தா இந்த இதில் வந்து ஒரு சாப்டர் முடிஞ்சுது. இதுலேயே 2-3 இதெல்லாம் இருக்குது. இந்த கார் பவர்ஃபுல்லான கார் கைஸ், இடிச்சிங்கன்னா எதுவும் ஆகாது. போலீஸ் கார் ட்ரை பண்ணுமா? நல்லாயிருக்கு, ஸ்பீடாக போகுது. ஏய் இப்போ தாண்டா பேசி முடித்தேன், அதுக்குள்ளேயா? இப்போ நீங்கள் காரில் இருக்கும்போது போலீஸ் வந்துட்டாங்கன்னா உங்களை வந்து பஸ்டட் ஆயிடுவீங்க. நீங்கள் பஸ்டட் மீன்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்கள. அதுதான் இன்னொரு எரிச்சலான விஷயம். அன்றைக்கி அப்படி தான் எல்லா விஷயம் முடிக்க போகிறேன், காரில் இருக்கும் போலீஸ். அப்படி தான் முடிஞ்சு. என்னடா தனியாக போகுது காரு? ஓகே, அடுத்த மிஷின் என்ன? என்னடா பழைய காலத்து கார் மாதிரி இருக்குது. என் கார் பக்கத்தில் யாருடா? இந்த மாதிரி வேலைலாம் நம்மளுக்கு ஈஸியான வேலை தான், காரை கொண்டு போய் வைக்கிறது. கராஜுக்குள்ளே போய் வைக்கணும் காரை. இதில் நம்மளுக்கு கை தேர்ந்தவங்க தான் விஷயம். இதில் டைமர் இருக்குது. இப்போ 8 செகண்ட் தான் இருக்குது. சுச்சோ 7 செகண்ட் 5. எஸ், முடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், இதில் வந்து ஒரு இது ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சுது. இதோட செகண்ட் பார்ட், தேர்டு பார்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க காய்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் காய்ஸ். நன்றி, வணக்கம். இவனுக்கு ஒரு பேருன்னு சொல்லிட்டு போங்க கமெண்டில். அதுக்குள்ளே தனிக்குள்ளே விழுந்துட்டான்.